ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தம்மிடம் காவல்துறை விசாரணை நடத்தவில்லை என்று இயக்குனர் நெல்சன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நாளிலிருந்து இதுவரை 27 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக திரைப்பட இயக்குனர் நெல்சனின் மனைவியிடமும் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் வழக்கறிஞர் கிருஷ்ணனிடம் தொலைபேசியில் உரையாடியது தொடர்பாக தமிழ் திரைப்பட இயக்குனர் நெல்சனிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தியதாக தகவல்கள் வெளியானது. இதனை அவர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான கோபி, குமரன், ராஜேஷ் மற்றும் மணிவண்ணன் உட்பட 4 பேருக்கு செப்டம்பர் 6ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்து ஏறத்தாழ 50 நாட்கள் கடந்த பின்னரும் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்யாத காவல்துறை செல்போனில் பேசியவர்களை அழைத்து விசாரணை என நாடகமாடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.